ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி என்னை அணைத்தீர் ஐயா. ஹalleluya. மனிதர்கள் நம்மளுடைய எல்லா வேதனைகளையும் அறிய முடியாது. நாம் பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சில வலி, சில வேதனை, சில காரியங்கள் நம்மளோடு கூட இருக்கும். நாம் தனிமையிலே அதை குறித்து அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாயை போல தேற்றுகிற ஒரு தெய்வம் நம்மளிடத்திலே கடந்து வந்து நம்மை தொட்டு, குஷ்டரோகிய வேதம் சொல்லுது, அவர் குஷ்டரோகியத்துல போயிட்டு அவனை தொட்டு சுகமாக்கினாரா. ஷபாலா தானா ரிகாலா. ஓ மஸ்தோத்தரிகிற ராஜா, நான் அழுது பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவர். ஒரு தாயை போல எங்களை தேற்றினீரே, ஒரு தகப்பனை போல எங்களை ஆறுதல் படுத்தினீரே. அதை நாங்கள் எப்படி மறப்போம் ஆண்டவரை? நம்முடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. இந்த உலகத்தில் எவரும் எங்களிடத்திலே காட்ட முடியாத ஒரு அன்பை நீர் காண்பித்திருக்கிறீர். அந்த அன்புக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கத்திற்காக எங்களை அழைத்த தேவன், எங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன், எங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில அந்த திட்டத்திற்கு, அந்த நோக்கத்திற்கு நேராக எங்களை கரங்களை பிடித்து மிகவும் அருமையாய் நடத்தி கொண்டு போகிறதற்காய் நன்றி. இந்த மாலை வேளை இன்னும் நீர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனை உணரக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். நான் ஒரு சில வார்த்தைகள் எழுதும் பொழுது ஒன்று எழுதின என்னன்னாக்க, தேவனை உணர முடியாத இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை உள்வாங்க முடியாத இடத்திலும் போய் பெயருக்காக உட்கார்ந்து விட்டு வருவதுதான் கிறிஸ்தவத்திலேயே ஒரு மிகப்பெரிய சாபம். ஹல்லேலூயா. சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து போகாமல் மறுபடியுமாய் சாபத்துக்குள்ளேயே இருக்கிறதற்கான ஒரு காரணம் என்னன்னாக்க, தேவனை உணர முடியாத இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை உள்வாங்க முடியாத இடத்திலும் போய் பெயருக்காக உட்கார்ந்து விட்டு வருவது சாபத்திலேயே மிகப்பெரிய ஒரு சாபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம் சபை மக்களுக்கு அடிக்கடி சொல்லுவோம், எங்க போறீங்கன்ற முக்கியம் கிடையாது, நீங்க போகிற இடத்துல தேவனை உணர்றீங்களா? பாட்டு பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய கண்களில் கண்ணீர் வருதா? உங்களுடைய உடல் புல்லரிக்குதா? இந்த தெய்வத்தை உணர்றீங்களா? கரெக்டான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. வார்த்தை கடந்து வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கடந்து சென்று உங்களுக்குள்ள மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி, சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து, தேவ ரூபத்துக்கு ஏற்றார் போல் உங்களை மாற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் மிகவும் சரியான இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடத்துல தேவன் உங்களுக்கான ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை அவர் திட்டமிடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் கடவுள் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை, ஆமா, ஆசீர்வாதம்ன்றது என்னன்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில நம் தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மளை அறிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கான அந்த இடத்துக்கிட்ட வந்து உட்காரும் பொழுது, அந்த பாயிண்ட்ல வரும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இறங்கக்கூடியதாக. ஆமா, ரோட்ல போறீங்க, மேகங்கள் கூடி சில இடத்துல மழை பெய்யுது, ஆனா பக்கத்து இடத்துல பார்த்தா மழை பெய்யல, வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஆனா அந்த மழை பெய்யக்கூடிய மேகங்கள்ல இருந்து மழை வரக்கூடிய இடத்துல நிக்கிறவங்க மேல என்ன படும்? மழை தண்ணி படும். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, என்னது இங்க வெயில் அடிக்குது, மழையை நனைஞ்சிட்டு வர்றீங்களே, அந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம்? மழை பெய்யக்கூடிய இடத்துல போய் நின்னீங்கன்னா மழை உங்க மேல விழுந்துதான் ஆகும். அதே போலதான் தேவன் ஆசீர்வதிக்கிற அந்த இடத்துக்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னாக்க அந்த ஆசீர்வாதத்தை யாருனாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது, அதை ஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஏன்னா தேவன் எப்ப கொடுத்தாலுமே அன்மெஷரபிள், அன்கண்டெய்னபிள், அது எப்பயுமே சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு அதிகமாய் கொடுக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே அவர் நம்மளிடத்துல பேசுவாராக. இந்த தேவன் நல்லவர். இந்த காரியத்தை அறிக்கை செய்து விட்டு அப்படியே கடந்து போகலாம். நன்றி. உபாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 26வது அதிகாரம்
19வது வசனம். நான் அறிக்கை செய்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் அறிக்கை செய்யுங்க. ஒருத்தருடைய வாய் கூட அமைதியாக இருக்கக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது. நான் மனசுக்குள்ளே சொன்னேன் சார், நான் கண்ணை மூடி சொன்னேன். வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து உங்கள் வாயில் அந்த வார்த்தைகள் வரணும், உச்சரிக்கப்படணும். அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்னாக்க அந்த காரியங்களை வந்து தேவன் நிகழும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். இப்ப நம்ம அதே வாக்கு தத்தத்தை அப்படியே தெய்வத்தை நோக்கி பார்த்து அவர் நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, வாக்குத்தத்தத்திலே ரொம்ப பெரிய வாக்குத்தத்தத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னாக்க, ஒரு கண்ணியின் வயிற்றிலே உலக ரட்சகர் உதிப்பாரு, பிறப்பாரு, சிலுவையில மரிப்பாரு, உயிரோடு கூட எழுந்திருப்பாரு. இதெல்லாம் வாக்குத்தத்தத்துல பெரிய வாக்குத்தத்தம். தேவனுடைய குமாரனை குறித்ததான வாக்குத்தத்தம். மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துல ரொம்பவும் பெஸ்டான வாக்குத்தத்தம் என்னன்னாக்க, அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் என்னையும் உங்களையும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து இருக்கும்படி, அப்படின்னாக்கா பெஸ்ட்ல இருந்து பெஸ்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, பெஸ்ட்ல இருந்து பெஸ்டா தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. உங்க வாழ்க்கை ஒஸ்ட்ல இருந்து இன்னும் ஒஸ்டா போய்கிட்டு இருக்கலாம். சார், போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் டல்லு தான். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து என்னுடைய வியாபாரம், என்னுடைய வருமானம், என்னுடைய வேலை, என் கையில் இருக்கக்கூடிய பண காரியங்கள் எல்லாமே போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்குது சார். பரவாயில்ல, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய தேவ வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய ஒஸ்ட பெஸ்டா மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, உங்க ஒஸ்ட 12 மணி நேரம் வேலை பார்த்து ஒஸ்டா தான் இருக்குன்னு சொல்ற நீங்க 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் இன்னும் ஒஸ்டா தான் ஆகுமே தவிர அது பெஸ்டா மாறவே. ஆமா, சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, நான் 12 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், இது என் வாழ்க்கைக்கு பத்தாது, நான் இன்னும் ஒரு 6 மணி நேரம் வேலை பார்த்து நான் கொஞ்சம் சம்பாரிச்சேனாக்கா நான் வாழ்க்கையில மேல வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டாயமா சொல்றேன், நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் இந்த உலக முறைமை உங்களை ஒருபோதும் மேல வர விடாது. நான் 12 மணி நேரம் வேலை பார்த்தான், முதலாளி பாக்குறாரு, என்னப்பா நைட்டு பகல் இங்கேயே வேலை பார்க்கறானப்பா, அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்பா. 24 மணி நேரம் வேலை பார்க்கறான், அந்த இன்னும் அவன்கிட்ட எவ்வளவு வேலையை அவன் மேல தலையில சுமத்தனான் தான் உலகத்தானு பார்ப்பான். ஆனா நீங்க எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்கறீங்கன்றது முக்கியம் கிடையாது. நான் பார்க்கிற வேலையை உண்மையும் உத்தவமாய் செய்து விட்டு மீதி இருக்கிற நேரத்தை என் தெய்வத்தை நோக்கி பார்த்து அவருடைய வாக்கு தத்தங்களை நான் வாய்களை திறந்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எனக்காய் வாய்ப்புகளையும் வழிகளையும் ஆசீர்வாதங்களையும் உருவாக்கி தரக்கூடியதாக. அதனால ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குது லைஃப் அப்படின்னு கவலைப்படாதீங்க. நீங்க கோயில் வந்து உட்காந்துட்டீங்கன்னாக்கா உங்க லைஃப் தேவன் பெஸ்டா மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. பெஸ்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? கோயில வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க, சர்ச்சில் வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்க, பாட்டு பாடும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் நீங்கள் உங்களை மறந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து முக்கியமான ஒரு பகுதி கடவுளுடைய அதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். கோயிலுக்குள்ள வரும் பொழுது 2 இடத்துல தட்டணும். எந்த இடத்துல தட்டணும்? ஆமா, 2 இடத்துல தட்டணும். ஒண்ணு காதுல தட்டணும், இன்னொன்னு இருதயத்துல தட்டணும். ஏன்னாக்க கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவ வார்த்தை வரும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவானாக்கா காதை அடைச்சிருவான். சில பேத்துக்கு பசியில காது அடைக்கிறது வேற. இங்க வந்து கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, காதை அடைச்சிருவான், வார்த்தை உள்ள போகாது. வார்த்தை உள்ள போகலன்னா அடுத்து என்னதுங்க? இருதயத்துக்குள்ள போற வார்த்தைகளை கூட விளைய முடியாதபடி பிசாசு என்ன பண்ணுவானாக்க எடுத்து போடக்கூடியவனா இருக்கிறான். அதனால கோயில்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்கா பாட்டு பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது உங்களுடைய கான்சென்ட்ரேஷனும் உங்களுடைய அட்டென்ஷனும் அதன் மேல இருக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய உயர்வை
உயர்வை தடுத்து நிறுத்த எவர்னாலும் முடியாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்க இடத்துல பேசுவாராக. தவறான வார்த்தையை பேசி தடுக்கி விழாமல் சரியான வார்த்தையை பேசி சாதித்து எழுங்கள். தவறான வார்த்தையை பேசி தடுக்கி விழாமல். வாழ்க்கையில ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எப்பெல்லாம் நீங்க தவறான வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அப்பெல்லாம் நீங்க தடுக்கி விழுக போறீங்கன்னு. ஆமா, தவறான வார்த்தைகளை பேசுறது. இருக்கிறேன், வாழ்க்கை ஓடுது, இன்னைக்கு அப்படியே ஒப்பேத்திட்டேன், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, தவறான வார்த்தை. நாளைக்கு இருப்பனான்னு தெரியல, ரொம்ப தவறான வார்த்தை. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப 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 தவறான வார்த்தை. தவறான வார்த்தையை பேசி தடுக்கி தடிக்கு விழுந்துகிட்டே இருக்கிறது. சில பேர் தடிக்கு விழுந்து வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்துக்குமே வர முடியாம இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தாக்க தவறான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறது. சரியான வார்த்தையை பேசி சாதித்து எழுங்கள். சரியான வார்த்தைன்னு என்ன? இந்த உலகத்திலேயே மிக சரியான வார்த்தை ஒன்று உண்டு என்றால் அது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. ஆளுக்கு ஏத்த போல மாறாது, சூழ்நிலைகளுக்கு ஏத்த போல மாறாது. தேவனுடைய வார்த்தை ஆளையும் மாத்தும், சூழ்நிலையையும் மாத்தும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை, சரியான வார்த்தையை பேசி சாதித்து எழுங்கள். நீங்க எல்லாம் யாரு அப்படின்னாக்க, லட்சத்துல ஒருத்தரா இருந்துட்டு, இல்ல 100ல 1 இருந்துட்டு, இல்ல 10ல 11 இருந்துட்டு, இருக்கிற இடம் தெரியாம, அட்ரஸ் கூட இல்லாம அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதற்காக தேவனுடைய குமாரன் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தவில்லை. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டாரு. இல்ல, மிக முக்கியமான ஒன்றை மனித குலத்திற்காக இயேசு செய்து விட்டு போனார். என்ன தெரியுங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. கெட்டு போகாமல். ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்குது? ஐயா, என் வாழ்க்கையில கெட்டு போச்சு, அந்த விஷயம் கெட்டு போச்சியா, இந்த வேலை காரியங்கள், இந்த குடும்ப காரியங்கள், இந்த வருமான காரியங்கள், இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில கெட்டு போய்கிட்டு இருக்குதியா அப்படின்னாக்க நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னாக்க நீங்க ரட்சிக்கப்பட்டது எதுக்குனாக்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. அதுக்காக இயேசு இந்த பூமியில பிறந்தாரு. அப்போ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒஸ்ட் ஆகிட்டே போக கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒஸ்ட் ஆகிக்கிட்டே போகுதுனாக்க சுதாரிச்சிடணும். என்ன சுதாரிச்சிடணும்னாக்க, என் வாயின் வார்த்தைகளை எங்கேயோ நான் தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதனால அந்த வார்த்தையை நான் கரெக்ட் பண்ணும் பொழுது என் வாழ்க்கையை தேவன் செழிப்புக்கு நேராய் தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில தவறானதை பேசி தடுக்கி விழுகாதீங்க, சரியானதை பேசி சாதித்து எழுங்கள். உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, வேதத்துல வசனம் இருக்குது. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது சொன்னாரு. வசனம் என்னன்னாக்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், அவைகளை காட்டிலும் ஆமா பெரிய காரியங்களை செய்வான். இயேசு என்னெல்லாம் வேதத்துல செஞ்சிருக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். இரண்டாவது, அவர் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை. அப்ப அந்த பொறுப்பு, அந்த ஒரு பவர், அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு ஸ்லாக்கியம், பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க உங்களை சாதாரண ஆட்களை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க, உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரு. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது செய்த அனைத்தையும் நீங்கள் செய்ய முடியும். அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்யும்படியாக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த சொல்றது அப்படின்றதான் நிறைய பேருக்கு கஷ்டமாகுது. நான் யாரை பார்த்து சொல்றது சார்? தாவீது என்ன சொன்னார் தெரியுங்களா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்று, கழுகுக்கு சமானமாக. அதெல்லாம் என்ன சொல்றாரு பாருங்க. தனக்குத்தானே தாவீது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாரா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல நீங்கள் தேவனை உங்கள் அருகிலே இழுக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நிறைய பேத்துக்கு
எப்படி எதை பயன்படுத்தணும்னு தெரியல. அதனாலதான் வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்குது. ஜபத்துல போய் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, என்னுடைய காரியம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் தேவைகள் இப்படி இருக்குது, என் எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது, இது நீங்க என் வாழ்க்கையில செய்ய மாட்டீங்களா ஆண்டவர், இது என் வாழ்க்கையில எப்ப செய்வீங்க ஆண்டவர் சொல்லி தேவனிடத்துல போய் ஜபத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக் கொடுக்கிறேன் இன்னைக்கு. நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தால் தேவன் அவர் வார்த்தையை நோக்கி பார்ப்பார். நீங்கள் தேவ வார்த்தையை நோக்கி பார்த்தால் தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இது மிகப்பெரிய ஒரு சத்தியம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க கடவுளை நோக்கி பார்த்தீங்கன்னாக்க பரலோகத்திலிருந்து தேவன் அவர் கொடுத்த வேத வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்ப்பார். நீங்க வாக்குத்தத்தத்தை நோக்கி பார்த்தீங்கன்னாக்க அவர் உங்களை நோக்கி. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா தப்பா பண்ணிட்டோம். என்ன பண்றோம்னாக்க இதை விட்டாச்சு, இதை மூடி வச்சுட்டு அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக செய்வீராகன்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர் கொடுத்த வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சில பேர் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், உள்ள போறீங்க, உள்ள போய் உட்காருறீங்க. உட்காருக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரியம் டிவியில ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு பிடிச்ச காரியம் டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுல இருக்கு உங்ககிட்ட பேசுறாங்க. நீங்க அவங்கள பார்த்து பேசுவீங்களா, டிவியை பார்த்து பேசுவீங்களா? சொல்லுங்க. ரொம்ப நல்லவங்களா நிறைய பேர் அவங்கள பார்த்து தான் பேசுவாங்க. கொஞ்சம் கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுங்க சிஸ்டர், அப்படிங்களா, ஓஹோ ஓ சரி 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 பாருங்களேன், சொல்லுங்க சிஸ்டர், என்ன பண்ணுவாங்க, அவங்களோட போக்கஸ் எங்க இருக்கு? முக்கியமான சீன் போய்கிட்டு இருக்குது, முக்கியமான சீன் போய்கிட்டு இருக்குது. அந்த சீன் மிஸ் ஆகக்கூடாது. ஆல்ரெடி பார்த்த சீன் தான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. அவங்க பார்ப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட பேசாம டீயை பார்த்துட்டாங்களா, சரி கொஞ்சம் டீயை போட்டு இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்றாங்க, டீயை போட்டு எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க. அதுக்குள்ள சீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதே போலதான் லைஃப்ல கடவுளுடைய வார்த்தையை நோக்கி பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களை நோக்கி பார்ப்பாரு. நீங்க கடவுளை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை நோக்கி பார்ப்பாரு. ஏன் தெரியுங்களா? அவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எழுதி கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்கள் படித்து இதை நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படுவார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, இது தெரியாதனாலதான் ரொம்ப நாள் வீணாக்கி வேஸ்ட் ஆக்கி இந்த வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு மேன்மையே தெரியாம, வசனத்தை குறித்து ஒரு முக்கியத்துவம் தெரியாம இதை மூடி வச்சுட்டு முழங்கால நிக்கிறது, உபவாசம் போடுறது, கண்ணீர் வடிக்கிறது, கதறி அழுகிறது. கல் நஞ்சக்கார் கொஞ்சமாச்சு இறங்குறாரா பாரு, கல் நஞ்சக்கார். அவர் பாப்பாரு, கல் நஞ்சக்கார் கிடையாதுப்பா, நான் கொடுத்த வாக்கு தத்தத்துல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் வச்சுட்டேன், நீ அதை எடுத்து சொன்னா நான் அதை உனக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நம்ம என்ன சத்தியத்தை அறிவீங்க? இதுதான் சத்தியம். என்ன சத்தியம்? தேவன் எனக்காக எல்லாவற்றையும் வார்த்தையின் வடிவில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நான் இந்த வாக்கு தத்தங்களை வாயில வாசித்து நான் விசுவாசித்து நான் சொல்லி அது எனக்கு நடக்கும் என்று நான் காத்திருக்கும் பொழுது அதை தேவன் எனக்காக இறங்கி வந்து இந்த பூமியில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னாக்க, வார்த்தை உங்களை, வார்த்தை தேவனை இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னதுங்க? ஆமா. இந்த புதுசா மாடு கண்ணு போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பால் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து கட்டிடுவாங்க. கட்டின உடனே அந்த மாடு, அடம் பிடிச்ச மாடு என்ன பண்ணுனாக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கண்ணுக்குட்டிய நாக்களை தடவி கொடுத்துக்கிட்டு அப்படியே நிற்கும். மாட்டை கட்டக்கூட மாட்டாங்க, கண்ணுக்குட்டி தான் கட்டியிருப்பாங்க. மாடு ஆட்டோமேட்டிக்கா வந்து நின்றுகிட்டே இருக்கும். அந்த மாடு அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட இருக்கும் பொழுது அது இயற்கையாய் சுரக்கிற பாலை விட அது ரத்தத்திலிருந்து அதிகமான பால் சுரக்கக்கூடியதாக இருக்கிறதா. அதே போலதான் நீங்க வார்த்தையை புடிச்சிட்டீங்கன்னாக்க அவர் ஆட்டோமேட்டிக் உங்க பக்கத்துல வந்துருவாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, அந்த வார்த்தை எங்க இருக்குதோ அந்த தேவன் அங்க இருப்பார். எங்க தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கு கட்டாயமாக தேவன் இருப்பார். அவர் நீங்க பார்க்கலாம், நீங்கள் அவரை உணர முடியும். நீங்க வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறது நீங்க உணர முடியும். நீங்கள் வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்காக செயல்படுகிறது உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண முடியும். அதான் இந்த மாலை வேளையில பேச போகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே. 22ஆம்
வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த 2 வசனங்களை பல மாதங்களா நம்ம பேசிட்டு வருகிறோம். இதுல இருக்கக்கூடிய அந்த முழுவதுமான சாரையும் பிழிஞ்சு எடுத்து அதை பருகணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த மூலிகை இலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்துல பறிச்சு கொண்டு வந்து அந்த மூலிகை இலைகளை கசக்குவாங்களாம். கசக்கும் பொழுது முதலாவது கசக்கும் பொழுது வரக்கூடிய சாறை காட்டிலும் இறுதியில போட்டு கசக்குறாங்க பாத்தீங்களா, அதை கசக்கி பிழிந்து அந்த கடைசி ஒரு டிராப் வருது பாத்தீங்களா, அந்த டிராப்ல தான் என்ன இருக்குனாக்க மிக அருமையான நோய்களை குணமாக்கும் அரும் பொருள் ஆற்றல் அந்த கடைசி சொட்டுல தான் இருக்குதா. ஏன்னாக்க அந்த இலையை கசக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கசக்கும் பொழுது அந்த 2 இலைகளை போட்டு ஒன்றாய் சேர்த்து கசக்கும் பொழுது அதுல இருக்கிற மேல் சாறு வருதான். அது இன்னும் அதிகமாய் கசக்கும் பொழுது கடைசி சொட்டுல தான் பாத்தீங்கன்னாக்க இன்னும் அதிகமான குணமாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சொட்டுல இருக்கிறதா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. எத்தனை பேர் தேன் சாப்பிட்டுருக்கீங்க? டாபர் ஹனியை பத்தி பேசல, இயற்கை தேன். அந்த இயற்கை தேன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேன் கூட்டுல இருந்து வடியும் பொழுது அந்த கடைசியில் ஒரு சொட்டு இருக்கும். அந்த தேன்ல கடைசி சொட்டு இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் உருவானது. என்னதுங்க? ஆமா. அந்த தேனீக்கள் வந்து தேன் கூட்டை கட்டும் பொழுது அந்த தேன்ல வந்து ஃபர்ஸ்ட் சொட்டு உருவாக்குமா. உருவாக்கி அதுல இருந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே வரும். அப்புறம் ஒரு தேன் கூடுமா உருவாகிடும். உருவான பிற்பாடு அந்த தேனை பிழிந்து எடுக்கும் பொழுது அந்த தேன் ஃபர்ஸ்ட் உருவாக்குச்சு பாத்தீங்களா, அது என்னன்னாக்க அதிகமா தேன் சேர்க்க அதனுடைய சுவை ரொம்ப அதிகமாகி அது நடுவுல இருக்குமா, சென்டர் பாயிண்ட்ல அதை கசக்கி எடுத்து அந்த கடைசி ஒரு சொட்ட நாக்குல விட்ட உடனே ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒரு சுவையை, இயற்கையான தேனின் சுவையை அவன் வேறு எங்கேயுமே அனுபவித்து இருக்கவே முடியாது. அது அந்த கடைசி நடுவுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சொட்டுல தான் இருக்குதான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதே போலதான் கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை படிக்க உள்ள போக ரொம்ப ஆழமா போகும் பொழுதுதான் என்ன இருக்கு அப்படின்னாக்க முக்கியமான காரியங்களை தேவன் அந்த வார்த்தைக்குள்ள தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவன் எத்தனை வாரம் பிரசங்கித்திருக்க அந்த வசனத்தை, எத்தனை வாரம் பிரசங்கித்தாலும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆழமா போற போல தெரியுது, ரொம்ப டீப்பா போற போல தெரியுது. இந்த கடல்ல முத்து எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க முத்து வந்து ரொம்ப ஆழத்துல இருக்குமா. சாதாரண ஆட்கள்லாம் போய் முத்து எடுத்துட முடியாது. முத்து எடுக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் போய் முத்து எடுக்க முடியும். ஏன்னாக்கா டீப்ல போக வந்து அவங்களால சுவாசிக்க முடியாது. அந்த சுவாச பயிற்சி எடுத்தவங்க தான் உள்ள போய் அந்த முத்து எடுத்துன்னு வர முடியுமா. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை போதிக்கிறவர்கள் தியானித்து சொல்லும் பொழுது ஆழமா போக அது ஒரு மனிதனுடைய ஆழ் நிலையை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சத்தியத்தை கேட்க கேட்டது போலே தெரியும். ஆனால் இன்னும் ஆழமாக தேவன் உங்களை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறதற்கான நோக்கம் என்னவென்றால் உங்களுக்கான மிக பெரிய உன்னதமான ஒரு காரியத்தை தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சொல்லி சொந்தமாக்குங்கள், இதுதான் சப்ஜெக்ட். அந்த 23ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அநேக இடங்களில் அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு. ஆனா சில இடங்கள்ல மட்டும் மெய்யாகவே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் மெய்யாகவே என்ற வார்த்தையை பயன்படுத்துறாருனாக்க, மனிதன் சில விஷயங்களை நம்பக்கூடியவனா இருக்கிறான். சில விஷயங்களை அவனுடைய ஐம்புலன்களின் அறிவை கொண்டு அவனால் நம்ப முடியாது. ஐம்புலன்களின் அறிவை கொண்டு என்னெல்லாம் நம்ப முடியுமோ அதை தான் மனுஷன் நம்புவான். ஐம்புலன்களின் அறிவை கடந்து சொல்லக்கூடிய காரியங்களை அவனால கிரகிக்க முடியாது, அவனால யோசிக்க முடியாது. சீசர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, சொன்னால் நீங்க தாங்க மாட்டீங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதை கண்டெயின் பண்ண, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மெச்சூரிட்டி உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை படிக்க அந்த வசனத்துக்குள்ள கடந்து போக அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அதை சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே ஆகும். சொல்லிட்டீங்க,
ஆகும்னு சொல்லியிருக்கிறாரு. நடுவுல ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுங்க? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இந்த இடத்துல வரும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க, இந்த முக்கியமான பார்ட்டை அநேகர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. இல்லையா, நானும் சொன்னையா வாக்கு தத்தத்தை, வசந்த எடுத்து சொன்னையா, நானும் வாக்கு தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா பாருங்க, காரியம் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, கையை மீறி போகுது, நடக்காதது போல தெரியுது. என்னையா இது? அதான் கடவுள் சொல்லிட்டார்ல. என்ன சொல்லியிருக்கிறாரு? எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்ப என்ன சொல்றாரு? சந்தேகத்துக்கான சூழ்நிலைகள் வரும், சந்தேகப்படக்கூடிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். அது நடக்காதது போல தோற்றங்கள் காணப்படும். ஆனாலும் நீ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நம்ம ஆளுங்களுக்கு நடக்காது அப்படின்றதுல நம்பிக்கை, நடக்கும்ன்றதுல சந்தேகம். உலகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நடக்காது அப்படின்றதுல நம்பிக்கையா இருப்பாங்க. நான் சொல்றேன்யா, நடக்காதியா, சந்தோஷம். நான் சொல்றேன் ஊழியக்காரன் நடக்கும்னு சொல்றேன், அது எப்படியா நடக்கும்? சந்தேகம். ஆமா, நீங்க பெரிய ஆளு, நாங்க சித்தாள். நீங்க சொல்றது நடக்கும், நாங்க சொல்றது ஆமா நடக்காது. ஐயா உங்களுக்கு தெரியாதுயா, என் அனுபவத்துல சொல்றேன். வசனத்துல இருந்து சொல்லுங்க. வசனத்துல இருந்து என்ன போட்டிருக்கு அதை சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்ப சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள், சந்தேகப்படக்கூடிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும். நடக்கும் பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப சந்தேகப்படாமல் விசுவாசிச்சீங்கன்னா தான் நீங்க சொன்னபடியே உங்களுக்கு ஆகக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க, சில காரியங்களை நம்புறாங்க, இந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு ஆசைப்படுறாங்க, ஆசைப்பட்டு அந்த காரியங்களை சொல்றாங்க. சொன்ன பிற்பாடு என்ன பண்றாங்கனாக்க, அதை குறித்த அக்கறை இல்லாதவர்களாக, அதை குறித்த தெளிவு இல்லாதவர்களாக, இல்ல அதை குறித்த ஆசை இல்லாதவர்களாக அதை அப்படியே விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. திருப்பி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஞானோதயம் மாதிரி அப்படியே உதிச்ச உடனே, ஐயோ கடவுள் எனக்கு செய்ய மாட்டாரா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்னன்னாக்கா, ஒரு டிசிப்ளின் லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கிறிஸ்டியன் லைஃப் நானுங்க டிசிப்ளின் லைஃப். அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணினாக்க அந்த விஷயத்தை கரெக்டா முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, நான் சொல்ற வார்த்தைக்கு அதை நிறைவேற்ற நான் யாருங்க? நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுறதுக்கு நானு கடனாளி. ஏன்னா நான் ஒன்னு சொல்லிட்டேன், அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் யாருங்க? ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, கடனாளி. ஆனா நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் பொறுப்பாளியாக இருக்கிறார். அவர் கடனாளி கிடையாது. அவர் யாருங்க? பொறுப்பாளி. சோ நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற நான் கடனாளி. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை எடுத்து நான் சொன்னா அதை நிறைவேற்ற தேவன் சரி. அப்ப அவர் பொறுப்பாளியா இருக்கிறபடினால உங்களுக்கு சொல்ல என்ன கசக்குது? சில பேர் கேட்பாங்கல்ல, தேன் திங்கிறதுக்கு, தேன் குடிக்கிறதுக்கு கூலியா அப்படின்னு கேட்பாங்க. தேன் குடிக்கிறதுக்கு யாராச்சும் உங்களுக்கு கூலி கொடுக்கணுமா? யாராச்சும் கொடுக்குறாங்க தேன், என்ன பண்ணுவீங்க? 10 ரூபா கொடுங்க, குடிக்கிறேன். குடும்பம் போயிட்டே இருக்கு. உனக்கு 10 ரூபா கொடுத்து நீ தேன் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ தேன் குடிக்கிறதுக்கு கூலியா? கிடையாது. அப்ப தேன் என்ன பண்றீங்க? கொடுத்தவங்க வாங்கி குடிச்சுறாங்க. அதே போல கடவுளுடைய வார்த்தையை சொன்னா அவர் செஞ்சு முடிக்கிறதுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாரு. நான் ஏன் சார் அதை குறித்து யோசிக்கணும்? நான் கடவுளுடைய வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு வாயத்தம் எவ்வளவா சொல்ல முடியுமோ சொல்ல 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 அவர் என்ன பண்ணணும்னாக்க ஸ்தம்பிச்சு போகணும். நான் இந்த பொண்ணு இவ்வளவு வாக்கு தத்தங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரம்மாவை குறித்து சொல்றாங்க. அவங்க காலையில எழுந்த உடனே ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தங்களை எடுத்து தினந்தோறும் சொல்லுவாங்களாம். தினந்தோறும் எண்ணிக்கை கடங்காத வாக்கு தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சொல்ல 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 அவர்களுடைய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. தேவன் ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு நீங்க வாக்கு தத்தங்கள் எடுத்து வாயை திறந்து சொல்லணும். ஆனா நீங்க ஒரு வாக்கு தத்தம் கூட உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர்றது இல்லை. இன்னைக்கு காலையில இருந்து இந்த மாலை வரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கீங்க. எத்தனை வார்த்தைகள் தேவ வார்த்தையை சொன்னீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தேவையில்லாத வார்த்தையை பேசுனீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன்.
கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. காலையில் எழுந்ததுல இருந்து இந்த சாயந்தரம் இந்த 7:30 மணி வரைக்கும் எவ்வளவு தேவையில்லாத வார்த்தையை பேசுனீங்க, எவ்வளவு அவிவிசுவாசமான வார்த்தையை பேசுனீங்க, எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும். தேவனுடைய வார்த்தையை அதிகபட்சமா 1-2 வார்த்தை கூட பேசியிருக்க கூட மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஏன்? பிசாசுக்கு தெரியும், நீங்க எப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே தேவன் உங்க பக்கத்துல வந்து உங்களுடைய காரியங்களை உங்களுக்காக செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு தெரியும், நீங்க பைபிள் எடுக்கலான்ட்டு போனீங்கன்னாக்க உங்க மைண்டை மாத்துவான். பைபிள் எடுத்து உட்காந்தீங்க அப்படின்னாக்க அப்பதான் போன் வரும். சரி, பைபிள் எடுத்து உட்கார்ந்து 2 வசனத்தை சொல்லலாம்னு சொன்னப்போதான் ஒய்ஃப் சொல்லுவாங்க, 2 முட்டை வாங்கிட்டு, இல்ல எனக்கு முட்டை வேணாமா, உங்களுக்கு இல்லைங்க எனக்கும் பாப்பாக்கும். சரி மூடி வச்சுட்டு முட்டை வாங்க போறீங்க. முட்டை வாங்க போற இடத்துல ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணுவான்? கட்டைய போடுவான். உடனே போன் வரும் வீட்டுல இருந்து, முட்டை வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதா, இவங்கிட்ட பேசுறதா? முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். அவள் நாளத்து பேசிட்டு இருக்கிறோம், பேசாம போற, இதை வந்துருந்தான் சொல்லிட்டு போயமா பண்ணிட்டு முட்டையை கொடுக்குறீங்க. முட்டையை கொடுத்தோன்னே கொஞ்சம் பாப்பாவை பார்த்துக்குங்க. சரி, கொஞ்சம் பாப்பாவை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்படி அது பார்த்து டக்கு 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 டக்குன்னு திரும்பி பார்த்தீங்கன்னாக்க, நான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, உங்கள் நேரத்தை உங்களிடத்திலிருந்து திருடுவதிலே பிசாசு மிகவும் கை தேர்ந்தவன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன தெரியுங்களா? பொய்யனும் பொய்யுக்கு. ஆமா, இன்னொரு பேர் இருக்கு, அவன் திருடன். என்னதுங்க? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப பிசாசு திருடன், இரண்டாவது பொய்யன். பொய் சொல்லுவான், அண்ட புழுகு ஆகாய புழுகு புழுகுவான். நான் பைபிளை வாசிச்சுட்டே இருந்தேன். வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிசாசு குறிச்சு அப்படியே கொஞ்சம் பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர் அர்த்தம். சில பேர்ல இருக்கிறானுங்க ஏரியால கெட்ட வார்த்தைகளை உருவாக்கி பேசுகிறவர்கள். கெட்ட வார்த்தையை உருவாக்கி பேசுவானுங்க. இப்ப அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. நைட்டு 2 மணி ஆச்சு தெரியுமா, இந்த வார்த்தை அந்த வார்த்தையை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு நான் பட்டம் பாடு. ஆமா, பெரிய நியூட்டனுடைய ஃபார்முலாவை பயன்படுத்தி விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிற மாதிரி கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சு கொண்டு வரானுங்க, பேசுறானுங்க வந்து. அதே போல பிசாசு என்ன? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் எப்படி பேசுவானாக்க, பொய் பேச ஆரம்பிச்சிடான்னு வச்சுக்கீங்களேன், உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, அள்ளி கொட்டுவான் பொய்ய. ஆனா தேவன் எப்படிப்பட்டவருங்க? தேவன் சத்தியபரரும் சத்தியத்திற்கு தேவனுமாக பிதாவுமாக இருக்கிறார். அப்ப பிசாசு ஒண்ணு பொய்யன், இரண்டாவது யாருங்க? அவன் இரண்டாவது யாருங்க? ஆமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேத வசனத்திற்கு எதிரான காரியங்கள் உங்க காதுல வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னாக்க திரும்பி பார்த்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. என்ன சொல்லணும்? மனைவியா இருக்கலாம், அப்ப மனசுக்குள்ளேயே சொல்லணும். கணவனா இருக்கலாம், முகத்தை திருப்பி சொல்லணும். பிள்ளைங்களா இருக்கலாம், மண்டையில தட்டி சொல்லணும். சொந்தக்காரங்களா இருக்கலாம், முகம் சுளிக்காம சொல்லணும். பாருங்க, இதெல்லாம் கத்துக் கொடுக்குறோம் பாருங்க கோயில்ல. இந்த பைபிளுக்கு விரோதமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட வந்து காதுல விழுந்துச்சுன்னா அது யாருங்க? பொய்யன். இரண்டாவது, வேத வசனத்தை படிக்கவோ வேத வசனத்தை தியானிக்கவோ வேத வசனத்துக்குள்ள கடந்து போகவோ கூடாதபடிக்கு உங்கள் நேரங்களை வந்து திருடுறது யாருங்க? ஆமா, அவனுக்கு என்ன பேரு? திருடன். ஃபர்ஸ்ட் பொய்யன், இரண்டாவது யாருங்க? ஆமா, திருடன். அவன் நேரத்தை திருடுறதுல ரொம்பவும் கை தேர்ந்தவன். நேரத்தை திருடுறதுல யூடியூப் வேற போயிட்டு இருக்குது. சின்ன வயசுல இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னாக்க ஃபோக்ஸ் கம்பியில கலர் கலர் லைட்லாம் மாட்டி இருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா பிரதர்? நீங்க இங்க இருக்கீங்களா? ஓகே. சைக்கிள் வீல்ல ஃபோக்ஸ் கம்பியில ஆரோ மாதிரி மிருகங்கள், பறவைகள், பட்டாம்பூச்சி நிறைய வரும். அதெல்லாம் வாங்கி சைக்கிள் அப்படியே ஃபோக்ஸ் கம்பியில சுத்தி மாட்டிட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க. அது வண்டி ஓடும் போது நைட்ல லைட் போடும் போது பளிச்சு பளிச்சு நடிக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, காசு கொடுத்து வாங்க மாட்டேன், சைக்கிள் கிட்ட போய் நிக்கிறது அப்படியே. இப்ப இல்லைங்க, சின்ன வயசுல சொல்றேன், ஒரு 10-12 வயசு இருக்கும் பொழுது சைக்கிள் கிட்ட போய் நிக்கிறது, பின்னாடி காலை வச்சுக்கிட்டு
அது ஒண்ணும் கிடையாது, சின்ன ஒரு ஸ்க்ரூ மாதிரி போட்டிருப்போம். லைட்டா தட்டினா கீழே விழுந்துரும். டக்குன்னு தட்டினா போதும், காலில் அமுக்கினா போதும் கீழே விழுந்துரும். அதை எடுத்து ஜோபில் போட்டுட்டு வந்துடுது. சைக்கிளே கிடையாது. என்னதுங்க? ஆமா, சைக்கிள் இருந்தா கூட பரவாயில்ல, சைக்கிள்ல மாட்டலாம். சைக்கிளே கிடையாது. எடுத்துன்னு வந்து வீட்டுல இருக்கிற ஒரு பானையில ஃபுல்லா போட்டு வச்சு அப்பப்ப எடுத்து கொட்டி என்ன பண்ணா எண்ணி பாக்குறது. 3, 6, 9, 12, 15, திருப்பி டப்பாக்குள்ள எடுத்து போட்டு அந்த இடத்துல வச்சிருது. அது எப்படி நாசுக்கா டக்குன்னு தட்டி எடுக்கணும் அப்படின்றது சின்ன வயசுல அறிஞ்சு வச்சிருந்தேன். அதே போல பிசாசு பெரிய திருடன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க, ஒரு கிறிஸ்தவனுடைய நேரத்தை எப்படி திருடுவது என்பதில் அவன் மிகவும் கை தேர்ந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா, இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு நாள்ல எவ்வளவு நேரத்தை உங்ககிட்ட திருடி இருக்கான் தெரியுங்களா? அந்த நேரங்கள் எல்லாம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்டு அப்படின்னுவாங்க. நேரம் பொன் போன்றது. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் மிகவும் சாதுரியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி பயன்படுத்தும் பொழுது அந்த நேரம் பொன்னுக்கு சமானமாக இருக்கிறது. இன்னைக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளவுங்க? 1 கிராம ஒரு சவரனா? 55,000 சிஸ்டர். சிஸ்டர் சுகுரா சொல்றாங்க பாருங்க, 54,000 ஒரு சவரன் விக்குது. அந்த ஒரு சவரனை நீங்க வாங்குறதுக்கு நீங்க பணம் சேர்த்து வச்சா எவ்வளவு நாள் சேர்த்து வைப்பீங்க? மாசம் மாசம் ஒரு 2,000 எடுத்து வைக்கணும் வச்சுங்களேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 25,000. 2 வருஷத்துக்கு 50,000. 2 வருஷம் நீங்க சேர்த்து வச்சாதான் ஒரு சவரனை உங்களால வாங்க முடியும். அப்போ நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து அதுல இருந்து வருமானத்தை எடுத்து அதை சேர்த்து வைத்து 2 வருடங்கள் கழித்து தான் ஒரு பவுன் நகையை உங்களால வாங்க முடிகிறது. அப்போ உங்களுடைய காலத்தை செலவு செய்துதான் ஒரு பொண்ணை நீங்க வாங்குறீங்களா? அதே போலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட நேரத்தை நீங்கள் மிகவும் சரியாய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி பயன்படுத்தும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சம்பாதிக்க வேண்டியதை தேவன் 2 மாதங்களிலே நீங்கள் அதை வாங்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அதான் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாழ்க்கையில் அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமான்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. தேவனுடைய சமூகத்துல வந்தீங்கன்னாக்க உங்களுடைய எண்ணம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை எதிரி நாடு ராஜா வந்து சுத்தி என்ன பண்ணிட்டாங்க, வளைஞ்சிட்டான். வளைஞ்சு முற்றுகை போட்டுட்டான். முற்றுகை போட்ட உடனே மக்கள் வெளியவும் போக முடியல, உள்ளேயும் வர முடியல. உள்ளே இருக்கிற ஜனம் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு அடுத்து என்ன ஆச்சுனாக்கா மாட்டு சாணத்தை சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆட்டு சாணத்தை சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்து என்னதுங்க, பிள்ளைங்களை கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் பஞ்சம் ஆயிடுச்சு. அப்ப தீர்க்கதரிசி சொல்றான், நாளைக்கு இன்றைய தினம் இந்த பஞ்சத்தினுடைய வாசனை கூட இந்த தேசத்துல இருக்காது அப்படின்றான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றான், பிரதானி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்றான். திரும்பி பார்த்து சொல்றான், நீ அதை பாப்ப, நீ அதை புசிக்க. ஒரு தேசத்தினுடைய பஞ்சத்தையே தேவன் ஒரு நாள்ல தலைகீழாய் புரட்டி போட முடியும் என்றால் அந்த தேவனுடைய அனந்த ஞானத்தை எண்ணி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனை ரசிக்க தெரிஞ்சவங்க தான் தேவனை ருசிக்க. ஆமா, தேவனை ரசிங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்திற்குள்ளே ஒரு தேசத்தினுடைய பஞ்சத்தையே தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்றால், மாற்றினார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையையும் இல்லாமையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு நாள் ரொம்பவும் பெருசு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய விலை மதிப்பில்லாத நேரத்தை நீங்கள் மிகவும் சாதுரியமாக பயன்படுத்தி அந்த நேரத்துல தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எடுத்து சொல்லுங்க. வீட்டுல எந்திரிச்சு நிக்கிறீங்களா? டைம் கிடைக்குதா உங்களுக்கு? ஒன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் எடுங்க, வசனத்தை எடுங்க, வசனத்தை படிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல 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 தேவன் இறங்கி வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய அத்தனை காரியங்களையும் அவர் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அவர் எப்படி சார் செய்வாரு? அது அவர் தலைவலி. உங்களுக்கு என்ன? அவர் தலைவலி உங்களுக்கு எதுக்கு? அவர் தலைவலி. அவர் அதை எப்படியும் பார்த்துப்பாரு, எப்படியும் செய்வார். ஒரு தேசத்தையே ஒரே நாள்ல தேவன் பஞ்சத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர முடியும்னாக்க உங்க ஒரு ஆளுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை என் தேவனால கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா?
அவர் மிகவும் சிறப்பானவர், அவர் மிகவும் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லும் பொழுது, அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் இறங்கி வந்து வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, நீங்க வார்த்தையை சொன்னீங்கன்னா அவர் செயல்படுவாரு. வசனத்தை வாயை திறந்து சொல்லுங்க. கிடைக்கிற ஒவ்வொரு துளி நேரத்தையும் மிக அற்புதமா பயன்படுத்துங்க. வசந்த வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். சங்கீதம் 82. நன்றி ஆண்டவரே. ஒன்னாம் வசனம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். போதும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமா, இது என்னதுங்க? இது என்னதுங்க? ஆமா, வசனம் சொல்லுது, தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தன்னுடைய சபை, சுய ரத்தத்தினாலே தேவன் தன்னுடைய தேவ குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி மனுஷனாய் பிறக்க செய்து அவரை கொன்று அவரை உயிரோடு கூட எழுப்பி அவர் மூலமாக தேவன் சபையை உருவாக்கி இருக்கிறார். அப்ப இது என்னன்னாக்க, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர். தேவர்கள்னா யாரு? கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு, சொல்ல வாய் வரல. தேவர்கள்னா யாரு? ஆமா, நல்லா சொல்லுங்க. நான் தான் தேவர்கள், நான் தான் தேவன், நான் தேவனுடைய பிள்ளை, என்னை தேவன் தேவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறாரா? என்ன நியாயம் விசாரிக்கிறாரு? இப்ப நீங்க எல்லாம் தேவர்கள், இப்ப தேவர்கள், இப்ப நான் கடவுளுடைய வார்த்தையை போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நியாயம் விசாரிக்கிறாரா? என்ன நியாயம் விசாரிக்கிறாரு? உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கல. ஏன் நடக்கல? நீங்க வந்துட்டு ஒரு விதமா தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தப்பான ஒரு காரியத்தை செய்துக்கிட்டே இருந்தீங்க, அது உங்க வாழ்க்கையில நடக்கல. இப்ப ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க, நீங்க தேவர்களாக இருக்கிறீங்க, தேவன் நியாயம் விசாரிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில எது நடக்கல? நான் கேட்கல, ஆனா வார்த்தையின் மூலமா கடவுள் உங்களிடத்துல பேசுகிறாரு. நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில இது ஏன் நடக்கல? அப்ப ஊழியக்கார் மூலமா தேவன் பேசுகிறாரு. உன் வாழ்க்கையில இது ஏன் நடக்கலனாக்க, நீ கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காம, கடவுளுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சு சொல்லாம, அதை நீ சந்தேகப்படாம இருந்திருந்த அப்படின்னாக்க அது உன் வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா நீ என்ன பண்றனாக்க, சொல்ற ஆனா விசுவாசிக்க மாட்ற, சந்தேகப்படுற, கவலைப்படுற, கண்ணீர் விடுற, அதை குறிச்சு குறை பேசிக்கிட்டே இருக்கிற. இதனாலதான் உன் வாழ்க்கையில அது வந்து நடக்கல அப்படின்னு தேவன் உங்களிடத்துல பேசும்பொழுது தேவன் நியாயம் விசாரித்து நியாயத்தை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் தேவர்கள் என்பதை எப்போ நீங்க உணர்றீங்களோ அப்பதான் உங்களை தேவர்களை போல நீங்கள் வாழ முடியும். தேவர்கள் யார் தெரியுங்களாங்க? ஆண்டு கொள்ளுகிறவர்கள். யாருங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சு சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆமா ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுகிறவர்கள் தான் தேவர்கள். நீங்களா ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக தேவன் உங்களை பார்க்கிறார். நீங்களா யாருங்க? ஆமா, ஆண்டு கொள்ளக்கூடிய தேவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து நீங்க உங்களை தேவர்கள் என்ற அந்த மனநிலைக்குள்ளே நீங்கள் வரவில்லை என்றால், நீங்க தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியில போன பிற்பாடு நீங்கள் பலவீனமானவர்களாகவும் குறை உள்ளவர்களாகவும் எதையுமே சமாளிக்க முடியாதவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்களா மாறிடுறீங்க. ஆனா கோயில்ல வந்து சபையில வந்து உட்கார்ந்து அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, இது தேவனுடைய சபை, என்னை தேவன் தேவர்களாக வைத்திருக்கிறார், நான் தேவர்கள் என்றால் நான் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் உலக வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது உங்களை தேவன் எப்படி மாற்றுறானாக்க, ராட்சதர்களை போல தேவன் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கோலியாத்து உடல் அளவுல அரக்கனா இருந்தானா, தாவீது விசுவாசத்துல அசுரனா இருந்தானா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? மனிதர்களை விட வேறுபட்டவர்கள் அரக்கர்கள், அரக்கர்களை விட விசேஷமானவர்கள் அசுரர்கள். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா, மனுஷன் 6 அடி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அரக்கன் அப்படின்னாக்கா அவன் 9 அடி இருப்பான், ரொம்ப ஜெய்ஜாண்டிகா இருப்பான், ரொம்ப பயங்கரமா இருப்பான், பார்க்கவே ஒரு மாதிரி குடூரமா இருப்பான். ஒருத்தன் போனாக்க 10 பேர்த்த அடிச்சு சாச்சிருவான். மனிதர்களை விட வித்தியாசமானவர்கள் யாருங்க?
அரக்கர்கள். அதான் கோலியாத்தை குறிச்சு போட்டு 1 சாமுவேல் எடுத்து வச்சுன்னா அவன் எவ்வளவு உயரம் இருந்தான், அவன் எவ்வளவு ஹைட்டா இருந்தான், எவ்வளவு வெயிட்டா இருந்தான், என்னென்ன ஆயுதங்களை வச்சிருந்தான், அவனை குறிச்சு டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் யாரு அப்படின்றத காட்டுறாங்க. அவன் யாருனாக்க மனிதர்களை விட வேறுபட்டவனாக இருந்தபடினால் அவன் அரக்கன். ஆனா அரக்கனை விட விசேஷமானவர்கள் தான் யாருனாக்கா அசுரர்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? அசுரர்கள் யாருனாக்க பார்க்கிறதுக்கு ஒன்றும் பெருசா தெரிய மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் என்ற காரியம், அவர்கள் எதிர்க்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து சற்றும் பயப்படாதவர்களாக அதை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனாலும் கோலியாத்தை கொல்ல முடியும்னு ஒரு நிமிஷம் கூட ஒருத்தனும் நினைக்கல. பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு நொடி கூட கோலியாத்தை கொல்ல முடியும்னு யாருமே நினைக்கல. இஸ்ரவேல் படையே நினைக்கல. ஆனால் ஒரு வாலிபன் சிவந்த மேனியும் பச்சை மைதாமா உண்டுவாங்கல்ல, சிவந்த மேனியும் அழகான ரூபமும் உள்ளவனா இருக்கிறானா, அவன் போயிட்டு நிக்கிறான். அவன் பார்த்து சொல்றான், கோலியாத்தை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கூட தாவீது கோலியாத்தை கொல்ல முடியாதுன்னு நினைக்கவே இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? யுத்தம் செஞ்சு பழக்கப்பட்டவனுங்க, யுத்தத்திலே ஊர்கா போட்டவனுங்க. கோலியாத்துக்கு முன்பாக பருப்பு வேகவே இல்லை. தாவீது வந்து நிக்கிறான், பார்த்துட்டு சொல்றான். எல்லாரும் சொல்றாங்க அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். பரவாயில்ல, இல்ல அவன் இப்படிப்பட்டவன், அதை பத்தி என்கிட்ட பேசாத. நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்கோ. அவன் தலையை வாங்கி இன்றைய தினம் இஸ்ரவேல்ல ஒரு தேவன் உண்டு என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். அல்லேலூயா. பாருங்க, அரக்கனை பார்த்து சாதாரண மனிதர்கள் பயப்பட்டார்கள். ஆனால் அரக்கனை பார்த்தும் பயப்படாதவன் தான் யாருங்க? அசுரன். அப்ப நீங்களும் அவங்களுக்குள்ள தேவர்கள் என்னன்னாக்கா அசுரர்களாக இருக்கிறீங்க. பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, யாரோ பயந்துட்டு வந்திருக்கிறீங்க, எதையோ குறிச்சு பயந்துட்டு வந்திருக்கிறீங்க. இது இப்படி ஆயிடுமா, அது அப்படி ஆயிடுமா, இது இந்த மாதிரி முடிஞ்சிருமா, அந்த மாதிரி முடிஞ்சிருமா, அந்த பேச்சு கடமை கிடையாது. ஒரு நொடி பொழுது கூட பயம் உங்களுடைய எண்ணத்துல வரவே கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பயப்படுகிற ஜாதி அல்ல, நீங்கள் பயமுறுத்துகிற ஜாதி. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது பயந்து 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 வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க. எப்பொழுது எகிப்திலிருந்து அவர்கள் வெளியிலே வந்தார்களோ, அவர்களை சுற்றி இருக்கிற தேசங்களுக்குள்ளாக பயம் கவ்வி பிடித்தது. ஏன்? அவங்க பெரிய பலசாலிங்களா? அவங்களுடைய தேவன் பராக்கிரமசாலியாய் அவர்களோடு கூட வந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க கூட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பராக்கிரமசாலியாய் உங்க கூட வருகிறாரு. அதனால நான் சொல்றேன், ஒரு நொடி பொழுது கூட உங்க வாழ்க்கையில பயத்தை குறிச்ச எண்ணங்கள் வரவே. அவிசுவாசத்திற்கு அடிபணியாமல் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியுங்கள். சில பேர் அவிசுவாசத்திற்கு அடிபணிஞ்சிடறாங்க. அப்படியே அப்படின்னாக்க ஒரு விஷயம் வந்த உடனே அப்படியே அடிபணிஞ்சிருது, அப்படியே காலில் விழுந்துருது. அதை குறிச்சே பேசி, அதை குறிச்சே சொல்லி, அதை குறிச்சே எதிர்பார்த்து அவிசுவாசத்திற்கு அடிபணிஞ்சிடறாங்க. அப்படியே நம்முடைய முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அப்படி வந்தாங்கன்னு வச்சுங்களேன், மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி டமா டமா டமான்னு கீழே விழுவாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க? அடி பண்ணிடுறாங்க. அம்மா போறாங்க, அம்மா போறாங்க. அம்மா ஒரு நாட்டு ஹெலிகாப்டர்ல போறாங்க. ஒருத்தன் அப்படியே கீழே குனிச்சு அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்க, யோ அம்மா மேல போறாங்க, என்ன படுத்துட்டு? மேல இருந்து கூட பார்ப்பாங்க, கழுகு கண்ணு அவங்களுக்கு. ஆமா, அவ்வளவு உயரத்துல இருந்து பறக்குறவங்க, உன் மூஞ்சி கண்ணன் கரையன்னு இருக்குது, உன்னை உத்து பார்த்து அவன் குனிஞ்சானா இல்லையான்னு பார்க்க போறாங்க. அடி பண்ணிடுது அப்படியே. அம்மா அப்படின்னு அவங்க அம்மா காலில் கூட அவன் விழுந்திருப்பானான்னு தெரியாது. அவங்க அம்மா ரஜினி தூக்கிட்டு போறாங்களா, அம்மா அந்த மாதிரி பாட்டு பண்ணவே அவங்க அம்மாவை தூக்கிருப்பானான்னு தெரியாது, காலில் விழுந்திருப்பானான்னு தெரியாது. ஆனா முதலமைச்சர் காலில் தப்பா 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 அடி பண்ணிடுது அப்படியே. ஆனா ஒய்ஃபுக்கு கீழ்படுகிறது அம்மா. ஜெயலலிதா அம்மாக்கு அடி பண்ணிவான், சொந்த ஒய்ஃபுக்கு கீழ்படியவே மாட்டாங்க. அதே போலதான் இன்னைக்கு அவிசுவாசத்திற்கு அடி பண்ணிடுது அப்படியே. ஏதாச்சும் ஒண்ணு கேட்ட உடனே நடந்துரும் அப்படியே நடந்துரும். நான் சொல்றேனே, நம்ம நடக்குமா இல்ல, நம்ம வாழ்க்கையில கட்டாயம் இது நடந்துரும். பாருங்களேன், நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, நமக்கும் நடந்துரும். அவிசுவாசத்திற்கு அடி பண்ணிடுது. அதை தவிர்த்து விசுவாசத்துக்கு கீழ்ப்படியுங்க. விசுவாசத்துக்கு கீழ்படுகிறதுனாக்க, கீழ்படுகிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். கீழ்படுகிறது என்னங்க? சப்மிட் யுவர் செல்ஃப். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்படுத்துங்க. கீழ்படுத்துறது வலிக்கும். கீழ்படுத்துறது ஆமா. சைனா தேசத்துல அந்த குங்ஃபு, அந்த
காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. 3 வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த ஒரு குழந்தை இந்த காலை தூக்கி இந்த தலைமையில வச்சிருக்கு. எனக்கு காலை இதுக்கு மேல கூட தூக்க முடியல. ஆனா அந்த குழந்தை காலை தூக்கி இது மேல வச்சுட்டு ஒரு காலை தூக்கி இந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நிக்குது. அப்படியே நின்னுட்டு கண்ணுல தண்ணியா வருது, மூக்குல அப்படியே சளியா ஊத்திக்கிட்டு இருக்குது. அப்படியே போட்டு நசுக்குறான் அந்த குழந்தை. அந்த குழந்தை அப்படியே கால் எடுக்குது, முரட்டுறான், திருப்பி காலை தூக்கி வச்சுக்குது. அப்புறமேட்டு இப்படியே 2 கட்டையை கையில கொடுத்து வச்சிருக்கான். இப்படியே நிக்க வச்சுட்டே இருக்கிறான். கிட்டு 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 கை ஆடுது, கால் ஆடுது. அந்த குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கான கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் வலிக்கும். என்னதுங்க? எல்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படிஞ்சா வலிக்கும், அடி பணிஞ்சா வலிக்காது. அடி பண்ணிடுறது ரொம்ப ஈஸி, அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஆமா நடக்கும், ஆமா இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்க, வாழ்க்கை நடக்க போகுது, அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, என் வாழ்க்கையில அதான் நடக்க போகுது, எனக்கு பாரு சுகமாகாது, எனக்கு பாரு நடக்காது, எனக்கு பாரு கிடைக்காது, எனக்கு கட்டாயமா வராது. அடி பண்ணிடுறது. அப்படியே கீழ்ப்படுகிறது வலிக்கும். எப்படி கீழ்ப்படிவீங்க? ஏய் இரு, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கு பாத்தியா? நீ கீழாயிராமல் நீ மேலாயிருப்பாய், நீ வாளாயிராமல் நீ தலையா இருப்பாயின் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதை தான் நம்ம வாயை திறந்து பேசணும். அதனால அதை பேசாத, இந்த வாக்கு தத்தங்களை நம்ம வாயை திறந்து சொல்லுவோம். வான்னு சொல்லி கணவன் மனைவியும் பெற்றோர் பிள்ளைகள் கரங்களை பிடித்து சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை எழுந்து சத்தமாய் சொல்லுங்கள். அதுதான் கீழ்ப்படுகிறது. பண்ண முடியுமா? சொல்லுங்க, பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அடிபணிஞ்சு பழக்கப்பட்டவனுக்கு கீழ்ப்படிறதுனா என்னன்னு தெரியாது. கோயிலுக்கு வந்து எனக்கு தேவன் கற்றுக் கொடுப்பாரு. அடிபணியாத, அடிபணிய உன்னை அப்படியே அடிபணிந்து உன்னை அப்படியே அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடும். நீ கீழ்ப்படிந்து பாரு தேவனுடைய வார்த்தைக்கு. அந்த வார்த்தை உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், வராது இனிமேல் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. வசனத்தை எடுத்து பார்க்கணும். வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை என்ன போடப்பட்டிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன் என்றால் எனக்கு அந்த சீட்டு கட்டாயமா கிடைச்சுதான் ஆகும். கிடைக்கணும், அட்டம் பிடிக்கணும். இருக்கீங்களா? அடம் பிடிக்கணும். எங்க அடம் பிடிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் அடம் பிடிக்க தெரிஞ்சிருந்தால் மாத்திரமே தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கடவுள்கிட்ட அடம் பிடிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடம் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க வாழ்க்கையில தேவன் கட்டாயமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரம் அடுத்த வசனத்தை வாசிங்க. 82 சங்கீதத்துல 6ஆம் வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்க எல்லாரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். போதும். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள். நீங்களா யாருங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்களா யாரு? தேவர்கள். அப்படின்னாக்க ஆண்டு கொள்ளுகிறவர்கள் அர்த்தம். இரண்டாவது நீங்களா யாருங்க? உன்னதமானவரின் மக்கள் என்றும். உன்னதமானவர்னாக்க ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க the most high God அப்படின்னாக்க எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் உயர்ந்த தேவன் அவர்தான் முதலாவது இருக்கிறார். அவருக்கு கீழே தான் மற்ற அனைத்தும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ உன்னதமானவரின் மக்கள் அப்படின்னாக்க நீங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் அவர் எப்படி யோசிப்பாரோ நீங்க அப்படி யோசிக்கணும். அவர் எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பாரோ அப்படி நீங்க பார்க்கணும். அவர் எப்படி பேசுவாரோ அப்படி நீங்க. அதுதான் உன்னதமானவரின் மக்கள்ன்றதுக்கான அடையாளம். நான் உன்னதமானவரின் மக்கள் பேட்ஜ் குத்திட்டு போறது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த பேட்ஜ் குத்துறது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் அப்படின்னு பேட்ஜ் வாங்கி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பேட்ஜ் குத்திட்டு போறது. அந்த பேட்ஜ் குத்திட்டு போறதுனாக்கா ராணுவத்துல 10 பேர்த்த கொன்னு பேட்ஜ் வாங்கின மாதிரி குத்திட்டு போறது கோயிலுக்கு. வார்த்தை இங்க இருக்கும், வார்த்தை இங்கே இருக்காது, இங்கே இருக்காது. கர்த்தர் நல்லவர்னு குத்திட்டு போவாங்க. போன நான் யா பண்ண சொல்றீங்க, நான் வாழ்க்கையில படுற கஷ்டத்தை பாத்தீங்கன்னாக்க ஏப்பா கர்த்தர் நல்லவன்னு பேட்ஜ் குத்தி இருக்கிற, ஐயா அந்த பேட்ஜை விடுங்கய்யா, அது நல்லா இருந்துச்சுன்னு வாங்கி சொக்கால குத்துனையா. சொக்கால குத்துறதுக்கு பேட்ஜ் கிடையாது. அவர் யாருன்றதை நீ ரிஃப்ளெக்ட் பண்ற. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, போலீஸ்காரங்க எல்லாம் ஸ்டார் கொடுக்குறாங்க. 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார். அப்ப என்னதுங்க?
வருஷத்தை கணக்கு பண்ணி கொடுக்குறாங்களா? அவங்க பண்ண நல்ல காரியங்கள், அவங்க உயிரை பணைய வைத்து செய்த காரியங்களுக்காக அரசாங்கம் பாராட்டி கொடுக்கக்கூடிய மெடலா அந்த இடத்துல குத்தி இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப உன்னதமானவரின் மக்கள் அப்படின்னாக்க பேட்ச் குத்திட்டு போறவங்க கிடையாது. உன்னதமானவரின் மக்கள்னாக்க அந்த உன்னதமான தேவனை போல சிந்திக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள், காரியங்களை அணுகக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உன்னதமான காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் உன்னதமான காரியங்களை சிந்திக்கிறீங்க வாழ்க்கையில? உப்புக்கல்லுக்கு பிரயோஜனம் இல்லாத சிந்திக்கிறது, 5 நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத உட்கார்ந்து அரை நாள் முழுக்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உன்னதமானவரின் பிள்ளைகள் இருந்தால் உன்னதமான காரியங்களை சிந்திப்பீங்க. அவங்க என்ன இதை சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி என்னை போன்ல கேட்டுட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இதை பார்த்தேன், அதை கேட்டேன், அதை குறிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு. நான் சொன்ன பாத்தீங்களா, பிசாசு உங்க நேரத்தை திருடுறதுல ரொம்பவும் பர்ஃபெக்டானவன். அழகா திருடிட்டு போயிடுவான். ஆனா திருடின நேரத்தை நீங்கள் மறுபடியும் உங்களால் சம்பாதிக்க, ஆமா, அந்த நேரங்களை நீங்கள் எஃபெக்டிவா பயன்படுத்தணும். நேரத்தை கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்க எப்படி பண்ணணும்னாக்க, நான் தேவர்கள், நான் உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறபடினால என் சிந்தனை பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை சிந்திக்கணும் வாழ்க்கையில. பெரிய காரியங்களை வாயை திறந்து பேசுங்க. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் 1000 மடங்கு என்னை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ரெபெக்காளை வாழ்த்தி அனுப்புறாங்க, என் சகோதரி நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. தாவீதுட்ட சொல்றான் படைத்தலைவன், ஐயா தேவன் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் படையை 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணக்கூடியவராக நம்ம தேவன் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில பெரிய காரியங்களை பேசுங்க, பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து பேசுறீங்களா? பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இந்த பிள்ளை தேவனுடைய நாமத்துல மிக சிறந்த ஒரு பிள்ளையா வரும். இந்த பிள்ளையை கொண்டு தேவன் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த பிள்ளை படிச்சு பெரிய காரியங்களை செய்யும். எங்களை சந்ததியிலேயே, எங்களுடைய வம்சத்திலேயே இந்த பிள்ளையை போல ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே தேவன் இந்த பிள்ளையை தேவன் வளரும்படி செய்வார். ஆனா அப்படி சொல்றது இல்லை. என்ன சொல்றீங்கன்னு சொல்றேன். ஆண்டவரே இந்த பிள்ளைய என்னப்பா பண்றது? பாரு, பிள்ளை கேட்டேன்னு கொடுத்தேன், இப்ப அந்த பிள்ளை என்ன பண்றதுன்னு கேக்குற. அந்த பிள்ளையை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு சாப்பாடு கொடு. இல்ல ஆண்டவரே அந்த பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது எப்படி இருக்க போகுது எதிர்காலத்துல? இது ஒழுங்கா இருக்குமான்னு தெரியல, இது நல்லா வருமான்னு தெரியல, இது காரியத்துக்கு உதவுமான்னு தெரியல, என் பேரை கெடுக்குமான்னு தெரியல. குற்றது வாயை திறந்து படபட 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 படபடன்னு. அப்ப நீங்க உன்னதமான மக்கள், நீங்க உன்னதமான மக்கள் இருந்தா எப்படி பேசுவீங்க? என் தேவன் எவ்வளவு உன்னதமானவராக இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை நானு, என்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை, நாங்க எல்லாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட நாங்க ஒரு நாள் கெட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய சக்தி எதுக்குமே கிடையாது. எங்கள் தேவன் எங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லுங்க. பிள்ளைகளை பார்க்கும் பொழுதுலாம் எப்படி பார்க்கணும்னாக்க, அப்படியே பரிதாபமா பார்க்க கூடாது. நீங்க அந்த பிள்ளைங்களை பரிதாபம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க பரிதாபமா பாக்குதுங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து பிறந்துட்டோமே, என்ன பண்ண போறோமோ கடவுளே. இந்த பெற்றோர்கள் பிள்ளைங்களை பார்த்து, என் வயிற்றுல போய் இப்படி வந்து பிறந்திருக்க பாரு, என்ன வாழ்க்கை மாறும் நினைக்கிறீங்களா? சுத்தமா மாறாது. எப்ப தெரியுமா வாழ்க்கை மாறும்? நீங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கை மாறும். நீங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய செயல்பாடு மாற ஆரம்பிச்சிடும். அதான் கோயில வந்து உட்கார்ந்தீங்கன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என் பிள்ளைகள் படித்து நல்ல உயர்ந்த நிலையிலே வருவார்கள், என் மனைவி வீட்டு ஓரங்களை கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், என் கணவன் கையிட்டு செய்கிற யாவையும் தேவன் ஆசீர்வதிப்பார், என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வந்து தங்கும். பிஞ்சு போன துணி அழுக்கு கூட அதை கூட தூக்கி போடுறது கிடையாது. வை 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 வை, என்ன பண்ண போறீங்க? எதுக்காச்சும் உதவும் வை. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் சென்னைக்கு வந்த புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ளத்துக்குள்ள உள்ள வர அப்பதான் வர ஆரம்பிக்கிறேன். செருப்பு வாங்கினேன் அப்படின்னாக்கா 20 ரூபாய்க்கு மேல செருப்பு வாங்க மாட்டேன். அந்த செருப்பு பிஞ்சு போனாலும் தூக்கி போட மாட்டேன். அதை தூக்கி ஓட்டு மேல வச்சுட்டு அடுத்த செருப்பு 20 ரூபாய்க்கு வாங்குவேன். செருப்பு கடை அக்காட்ட போய் நின்றவனே அந்த அக்கா கண்டுபிடிச்சிருவாங்க 20 ரூபாய் கிராக்கி வந்திருக்குன்ட்டு. வேற எந்த செருப்பு எடுத்து காட்ட மாட்டாங்க. கரெக்டா 20 ரூபாய் செருப்பு எடுத்து போடுவாங்க. காலில் மாட்டிட்டு வந்துகிட்டே இருப்பேன். அந்த பிஞ்சு போன செருப்பு தூக்கி மேல வச்சிருப்பேன். ஏன் இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நான் சொல்றேன்,
வாயை திறந்து சொல்லுங்க, என் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். ஆமென். சொல்லும் பொழுது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வந்து தங்கும். ஐஸ்வர்யம் வீட்டுல பார்த்தா அடகு வச்ச சீட்டா இருக்குது. சேலைக்குள்ள ஒரு சீட்டு, டப்பாக்குள்ள ஒரு சீட்டு. இதுவரை வீட்டுக்கார போனை போட்டு, சீட்டு எங்க வச்ச? பரவாயில்ல, இன்னொரு சீட்டு வாங்கிக்கலாம். நல்லா கொடுப்பானே சேட்டு, உனக்கு வட்டிக்கு போட்டு வட்டியா தீட்ட போறான். சீட்டு எங்க வச்சேன்னு தெரியல. அது ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறவருக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கறது. சீட்டு வந்தவொன்னு தான் கேட்குறீங்களே. அவங்ககிட்ட போனா நோட் எழுதி வச்சுட்டு போறான். கார்பன் காப்பி இருக்க போது அதை பார்த்து பண்ணிக்கலாமா? போச்சு போச்சு போச்சு. இந்த வாழ்க்கை இப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தா எப்பதான் நீங்க தேவனுக்காக வாழ போறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க. அடகு வச்ச சீட்டை கையில் எடுக்கும் போதெல்லாம், இனி ஒரு நாளும் இந்த சீட்டு என் வீட்டுக்கு வராது. ஹல்லேலூயா. இந்த சீட்டை இனிமேல் நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அப்புறம் என் வாழ்க்கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும். சொல்லுங்க சார், வாயை திறந்து சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும்னு சொல்லி பாருங்க. அப்பதான் தேவன் உங்களோட வாழ்க்கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேரக்கூடிய வேலைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதெல்லாம் பேசாம கடனையே பேசிக்கிட்டு, கண்ணீரையே பேசிக்கிட்டு, வேதனையே பேசிக்கிட்டு, புலம்பலையே பேசிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போயிட்டீங்கன்னாக்கா திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரம் வந்திருப்பீங்க. ஆனா வாழ்க்கையில் எதுவுமே மாறி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார்ல, அந்த வசனத்தை நீங்க என்னைக்கு படிச்சாலும் சேம் மீனிங் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு படிக்கிறீங்க, நாளைக்கு அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லும்? ஏய், நேத்தானே படிச்ச, திருப்பி உனக்கு இன்னைக்குன்னு சொல்லணுமா? இன்று முதல் இல்ல, நேத்து நான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாது. அந்த வசனத்தை மறுபடியும் படிச்சீங்கன்னாக்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப நீங்களா யாருனாக்கா தேவர்கள், நீங்களா யாருன்னா உன்னதமானவருடைய மக்கள். அப்ப நீங்க எப்படி பேசணும் அப்படின்னாக்கா, பெரிய காரியங்களை பேசுங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டீங்க, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கட்டாயம் வரணும். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க மேல வரணும். உங்களுடைய சாபங்களை தேவன் முறித்து இருக்கிறாரு. உங்களுடைய வியாதிகளை தேவன் சிலுவையில சுமந்து தீர்த்து இருக்கிறாரு. உங்களுடைய வறுமைக்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்படியாக இயேசு சிலுவையிலே தொங்க விடப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் ஆலயத்திற்கு வந்துவிட்டு போகிற ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ரீசார்ஜ் பண்ணப்பட்டு போகிறீர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப கோயிலுக்கு வந்துட்டு வெளியில போகும் பொழுது பழைய குருடி கதவை தள்ளின்ற மாதிரி மறுபடியுமாய் உங்களுடைய அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கோயிலுக்கு வந்துட்டு வெளியில போகும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகள் வர வேண்டும். பிள்ளைங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு பெற்றோர்களுடைய வருமானங்கள் குறைவா இருக்குதா? பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைங்க தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, சங்கீதத்துல போடப்பட்டிருக்குது, ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிப்பான்னு போடப்பட்டிருக்கிறது. அப்படியா, என் தகப்பனாருடைய வியாபாரத்தை, தகப்பனாருடைய வேலையை ஆசீர்வதித்து வருமானத்தை அதிகமாக்கி கொடுங்க ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தையை, ஜெபத்தை கேட்டு தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பிள்ளைங்க அப்பா கிட்ட போய் சில விஷயங்களை கேட்கறதுக்கு அச்சப்படுறாங்க. சில விஷயங்களை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. டாடி எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு கேட்க முடியல. ஏன் கேட்க முடியலனாக்கா அப்பாவுடைய நிலைமை தெரியுது, அப்பானால வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம வேற போய் அவர்கிட்ட கேட்டு அவரை ஏன் வேதனைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்காமலே தன்னுடைய ஆசைகளை உள்ளுக்குள்ளேயே வைத்து வாழ்ந்து விட்டு போகிற பிள்ளைகளும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்ல 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 தகப்பனுடைய வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அப்படியே பிள்ளைகள் பெற்றோர் மேல கரிசனை உள்ளவங்களா இருக்கணும். கிடைக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க அப்பாவுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறபடினாலே உபாகமம் 28 சொல்லப்பட்டது போல இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்க அப்பா மேல வந்து பலிக்கணும், எங்க அம்மா மேல வந்து பலிக்கணும், என் குடும்பத்துல வந்து பலிக்கணும். எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நாங்கள் அநேகருக்கு உதவி செய்கிற குடும்பமா இருக்கணும், எங்க குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிங்க ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது
உங்களுடைய தகப்பனார் செய்கிற வேலைகள் மிக சாதாரணமான வேலைகளாக இருந்தாலும் தேவன் அதிலே அவரை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதுக்கான நோக்கம் உங்களால முடியாதத வார்த்தை உங்களுக்காக செய்யும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, உங்களால முடியாத தேவனுக்கு தெரிஞ்சுதான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை எதுக்கு கொடுத்திருக்காரு நினைக்கிறீங்க? அவர் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரா? வாக்குத்தத்தத்தை எதுக்கு கொடுத்தான்னு புரிஞ்சுக்குங்க. உங்களால முடியாது, அதனால இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லு, இது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, அதனால வாக்குத்தத்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதனால வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் விசாலத்தை உண்டாக்குகிறார். விலாசம் இல்லாதவர்களுக்கு தேவன் விசாலத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு விலாசம் இல்லாம இருக்கலாம். ஐயா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீடா போய்கிட்டு இருக்கேன், இங்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன், விலாசம் எனக்கு இல்லவே இல்லையா, எந்த பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கறதே தெரியலையா அப்படின்றீங்களா? விலாசம் இல்லாம இருக்கிற நீங்க இருக்கிற வீட்டுல தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் விலாசம் இல்லாமல் ஒவ்வொரு வீடா இங்க அங்கன்னு போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொந்த வீட்டை நீர் கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சொந்த வீடு வாங்குறதுல ஜுஜுபி என்னதுங்க? சில பேர் சொல்றாங்க, ஐயா, ஒரு 1/4 கிரவுண்ட் வாங்குறதுக்கே இன்னைக்கு இருக்கிற சிட்டியில என்ன ரேட்டு போகுது, ஒன்றும் பண்ண முடியல, நீங்க என்ன ஜுஜிபின்றீங்க? ஆமா, சொந்த வீடு வாங்குறது ரொம்பவும் ஈஸியான வேலை. என்ன பண்ணணும்? தினந்தோறும் எந்திரிச்சு, ஆண்டவரே, நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை, நல்ல வீட்டை, நல்ல காரியத்தை வாழ்க்கையில செஞ்சு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. மாற்றத்தை காண்பீர்கள். ஏன் நீங்க மாற்றத்தை காணலன்னு தெரியுங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதே மூக்க சிந்தி கண்ணீரை தொடச்சு என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, இப்படியே இந்த கட்டை போயிடுமா, வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிருவேனா, இந்த ஒரு நாள் கூட இந்த தலையை சொந்த வீட்டுல சாய்க்காம போயிருவேனா? கடவுள் பாப்பாரு. இவ்வளவு நல்லா பேசுதுல, அவிவிசுவாசத்தை கொப்பளிக்குது பாரு. அதான் காலைல சொன்னேன், உங்களுடைய வார்த்தைகளை தேவன் கவனமாய் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை வார்த்தையை தேவன் கவனமாய் கேட்கிறானாக்கா நீங்க அலட்சியமா பேசலாமா? எப்ப அலட்சியமா பேசுறீங்கன்னு சொல்றேன். தனியா இருக்கும்போது அலட்சியமா பேசுறது இல்ல. யாராச்சும் பார்த்த உடனே பொத்துக்கிட்டு வந்துடும். அப்படியே அவங்களை பார்த்த உடனே எங்க இருந்தா வருதுன்னே தெரியாது, அப்படியே கட 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 கடன்னு கொட்டி தீர்த்துறது. தீர்த்து முடிச்சுட்டு, ஆமா இப்ப நான் ஏன் இதெல்லாம் பேசுனேன்? இனத்தோட தான், பணம் பணத்தோட தான். ஆமா, ஏன்னா இனத்தோட சேரும். சில பேரை பார்த்த உடனே அவிவிசுவாசத்துல அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கோயிலுக்கு வந்து உட்காந்து எனக்கா பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு. நீ யாருக்கிட்ட அதிகமா பேசும்பொழுது அவிவிசுவாசத்தை பேசுறியோ அவங்கள தூரத்துல பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை அனுப்பு. இயேசு நாமத்தினாலே அவங்க பக்கத்துல வர்றதுக்குள்ள அவங்க வாயை கட்டுற ஆண்டவரை, அவங்க ஸ்தோத்திரத்தை தவிர ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என் பொண்ணு வேலைக்கு போகும்போது டெய்லி அந்த 7:15 மணிக்கு போவா. ஜீவால போய் ட்ரெயின் பிடிக்கணும். ட்ரெயினை விட்டுருவேன் வீட்டுல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ட்ரெயின் போயிடும். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஒரு நாளாச்சும் வாயை திறந்து நான் போய் நின்னோன்னு தான் ட்ரெயின் வரும்னு சொல்லு. ஆமா, நீங்க லேட்டா கொடுப்பீங்க, உங்களுக்கு ரயில்வேல ட்ரெயின் லேட்டா எடுத்துன்னு வருவானா? வசனத்துக்கு கீழ்படுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஆனா இந்தியன் ரயில்வே குறிச்சு பேசுறது, டைமுக்கு ட்ரெயின் வரும்னு பேசுறது, நான் போறதுக்குள்ள ட்ரெயின் போயின்னு பேசுறது, 1000 காரியங்களை பேசுறது. ஒரே ஒரு காரியத்தை பேசு, நான் போய் நின்னோனதான் ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி பாரு, கர்த்தர் செய்வாரு. ஆமா போங்க டாடி, ஊன்னு சொல்லிட்டே போனா. சரி, ஒரு நாள் வந்து சொல்லு கர்த்தர் செய்வாரு. அதே மாதிரி போனா, நான் போய் பொண்ணை இறக்கி விட்டேன், படிக்கட்டுல ஏறி அந்த பக்கம் இறங்கணும். ட்ரெயின் பெரம்பூர்ல இருந்து அப்படியே வருது. நான் பார்த்தேன், ட்ரெயினை பிடிச்சிருவாளா, என்ன பண்றான்னு பார்க்கலான்ட்டு டிக்கு 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 டிக்குன்னு படிக்கட்டுல ஏறினா, கடன்னு போனா, இறங்கினா, ட்ரெயின்ல ஏறி எனக்கு கை காமிச்சா, வாயெல்லாம் பல்லு. ட்ரெயினை பிடிச்சிட்டேன். அப்ப திருப்பி டெய்லி தினந்தோறும் சொல்ல சொன்னோம். நீ லேட்டா போறதுனால கிடையாதுமா, நீ லேட்டா போனாலும் நீ வார்த்தையை முன்னாடி அனுப்பிச்சுன்னு வச்சுக்க, அந்த டைம்ல அந்த ட்ரெயினை எடுக்கிறவருக்கு ஒரு போன் வரலாம், அந்த டைம்ல ஒரு எருமை மாடு கிராஸ் பண்ணலாம். ஹலோ, இப்படிலாம் யோசிக்க தோணுதா? அதெல்லாம் தோணாது. கரெக்டா 7:15 ட்ரெயின் போயிடும். விசுவாசம் அது அவிவிசுவாசம். எது விசுவாசம்? நான் போய் நின்ன உடனே தான் ட்ரெயின் வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை பேசி பழகுங்க. நீங்க பேசினா உங்க தேவன் செய்வாரு. உங்க வாழ்க்கையில கட்டாயமா தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே வசந்த வாசிங்க, இதோடு முடிக்கிறேன்.
1 யோவான் 4:20. நன்றி தகப்பனே. ஹalleluya ஜீசஸ். தேவனிடத்தில் அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் பொய்யன். அதோட நிறுத்திக்கிட்டு அடுத்த வார்த்தை அப்படியே வாசிங்க. இதுதான் முக்கியமான வார்த்தை. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு தான் கூறுவான்? காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். ஆமா, அதாவது நீங்க தினந்தோறும் பார்க்கக்கூடிய நபர்களிடத்துல அன்பு கூறாம நீங்க பார்க்காத தேவனிடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னு சொன்னா நீங்க யாருங்க? பொய்யன். அப்ப பொய்யன் யாருங்க? பிசாசு. அப்ப நீங்க யாருடைய பிள்ளைங்க? எங்க போது பாருங்க ரூட். அப்படியே பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக பிசாசு இருக்கிறபடினால நீங்க பார்க்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாம அவனை விட்டுட்டு நான் தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொன்னீங்கன்னாக்க அது பச்சை புழுகு. ஏன் அப்படின்னாக்க தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவனுடைய சாயலாக இருக்கக்கூடிய மனிதனை தான் நீங்கள் பார்க்கிறீங்க. அந்த மனிதனிடத்துல தேவன் அன்பு கூறுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அவனிடத்துல அன்பு கூறும் பொழுது நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். அந்த இடத்துல தேவன் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு விஷயம் தெரியல பாருங்களேன். நீங்கள் அன்பு கூறும் பொழுது நீங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறீர்கள். வெளிப்படும் பொழுது உங்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுகிறார். அதுதான் எதை காட்டுதுனாக்க நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. அப்ப சரி, இப்ப பார்க்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பார்க்காத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. இதே கான்செப்ட அப்படியே விசுவாசத்துக்குள்ள எடுத்துட்டு வாங்க. நீங்கள் எழுதி கொடுத்த தேவ வார்த்தையை விசுவாசிக்காம காணாத தேவனை உங்களால விசுவாசிக்க முடியாது. அப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னா உலகத்திலே மிகப்பெரிய பொய் யாருனாக்க நீங்க தான். அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் கடவுளை விசுவாசிக்கிறேன். பொய். ஏன்? வாயை திறந்தா எப்படி வார்த்தை வருது? வாயினுடைய வார்த்தை சரியாயிடுச்சுனாலே தேவன் உங்க பக்கத்துல வந்துருவார். நான் சொன்னேன்ல, கண்ணுக்குட்டியை பிடிச்சு கட்டினா மாடு வந்துதான் ஆகணும். தலை எழுத்து. வார்த்தைக்குள்ள நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா தேவன் உங்க பக்கத்துல வந்துதான் ஆகணும். அது அவனுடைய தலை எழுத்து. அப்போ பார்க்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பார்க்காத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அதே ஃபார்முலாவை அப்படியே இங்க கொண்டு வாங்க. தேவன் எழுதி கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை இல்லாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி சார் அன்பு கூறுவான்? எப்படி சார் விசுவாசமா இருப்பான்? சார் நான் கடவுளை விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களா, எப்படி உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துவீங்க சொல்லுங்க? கடவுளை பார்க்கல, அவர் ஆவியா இருக்கிறாரு, நான் அவரை விசுவாசிக்கிறேன்றீங்க. அவர் எப்படி நீங்க விசுவாசிக்கிறேன்னு உங்களால காட்ட முடியும்? கை அறுத்து காட்டுவீங்களா? கை அறுத்து காட்ட அப்ப தேவனை விசுவாசிக்கிறேன் எப்படி காட்டுவீங்க? தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் தான் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள். வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா ஒய்ஃபு கிட்ட கணவன் ஒய்ஃப் பேசிக்கிட்டே போங்க. ஆமா சொன்னாரு, நல்லா சொன்னாரு, கொஞ்சம் உரைக்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாரு, இப்பதான் கொஞ்சம் சூடு ஏறுது. ஆமா, எழுதி கொடுத்த வார்த்தையை நம்பலனாக்கா நீங்க இன்னும் தேவனை நம்பல. இன்னும் நீங்க தேவனை புரிஞ்சுக்கிறவே இல்லை. பச்சையா சொல்லணும்னாக்கா நீங்க எப்போ வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்பதான் தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க. நான் தேவனை நம்புறேன், வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா நீங்க பொய் சொல்றீங்க. நீங்கள் பொய்யர் என்று வேதம் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளை நான் சொல்றேன், நீங்கள் தேவனை நேசிக்கிறது உண்மையானால் நீங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நேசித்தாக வேண்டும். அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க, வார்த்தைகளை சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. இது ஒரு நாளும் பொய்க்காது. என்னதுங்க? ஒரு நாளும் பொய்க்கவே பொய்க்காது. வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம், உண்மை. இதை ஒரு மனிதன் நம்பி விசுவாசித்து சொல்ல 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 அவன் வாழ்க்கை மாறும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றை நான் விசுவாசிச்சுக்கிட்டே வருகிறேன், அறிக்கை பண்ணி கொண்டே வருகிறேன். என் வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறாரு. அதை பார்த்த பிற்பாடுதான் மூக்கு மேல கைய வச்சுட்டு ஏதோ தம்பி விளையாட்டுக்கு பேசுறாரு போல நினைச்சுக்கிட்டே இருந்தா நடந்துருச்சு அவர் வாழ்க்கையில. ஆமா, நடக்கிறது தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். கட்டாயமா நடக்கும். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் 1000 மடங்கு வர்த்திக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்னை என் குடும்பத்தை மட்டும் சொன்னேன் அப்படின்னாக்க அப்பதான் உங்களுக்கு தோணும், நான் பாரு செல்ஃபிஷ், அவரே ஒரு குடும்பத்தையும் மட்டும் சொல்றாரு. சொல்லுங்க வாயை திறந்து. நான் சொல்லும் போது சொல்ல வேண்டியதானே, என்னை என் குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவார். வாயில வார்த்தை வரலையே, உங்களுக்கா நான் சொல்லணுமா? நீங்க தான் சொல்லணும். வீட்டுக்கு போங்க, இந்த வாக்கு தத்தங்களை நம்பிட்டீங்கன்னாக்க
தேவன் உங்க பக்கத்துல வந்துருவாரு. ஹalleluya. கண்களை மூடுவோமா. நன்றி ஆண்டவரே. ஷகலபர துனியா கரபா. பரிசுத்த ஆவியானவரே